வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. நான் உங்கள் நித்யா கணேஷ். டே 15 2 லெசன் பார்த்துக்கோங்க. இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, இந்தியாவில் தொழிலாங்கல் வளர்ச்சி. ஓகேங்களா? இந்த ரெண்டுமே 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? இது ஹிஸ்ட்ரி 8th ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். 2 லெசன் நல்லா படிச்சிட்டிங்களா? சரி, கொஸ்டின்குள்ளே போகலாம். படிக்கலைன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட படிச்சிருங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தட்சசீலம் டேஸில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவித்தது. ஆன்சர் ஏ 1980. ஆன்சர் ஏ 1980. தட்சசீலம் 1980 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவித்தது. ஓகேங்களா? அடுத்து 2வது கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள். பண்டைய இந்திய நகரமாக இருந்த தற்போது வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ளது. ஆன்சர் ஏ தட்சசீலம். ஆன்சர் ஏ தட்சசீலம். பண்டைய இந்திய நகரமாக இருந்த தட்சசீலம் இப்போ தற்போது எங்கே இருக்குன்னா வடமேற்கு பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். 3வது கொஸ்டின் பாருங்கள். ராஜ ஜெய்சிங் அறிவியல் பாடங்களின் கற்றலை ஊக்குவித்தார். இடம் எங்கேன்னு பார்த்துக்கோங்க. ஆன்சர் சி ஜெய்ப்பூர். ராஜ ஜெய்சிங் அறிவியல் பாடங்களை கற்றலை ஊக்குவித்தார். இடம் எங்கே இருக்குன்னா ஜெய்ப்பூர். ஓகேங்களா? அடுத்து 4வது கொஸ்டின் பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டில் தட்சசீல பல்கலைக்கழகத்தில் இடுபாடுகளை கண்டுபிடித்தவர். ஆன்சர் பி அலெக்சாண்டர் ஹன்னிகாம். அலெக்சாண்டர் ஹன்னிகாம் 19ஆம் நூற்றாண்டில் தட்சசீல பல்கலைக்கழகத்தில் இடுபாடுகளை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கன்னிகாம். அடுத்த கொஸ்டின். 5வது கொஸ்டின் பாருங்கள். டெல்லியில் ஒரு மதராசவையை நிறுவிய முதல் ஆட்சியாளர். ஆன்சர் சி இல்துமிஸ். ஆன்சர் சி இல்துமிஸ். டெல்லியில் ஒரு மதராசாவையை நிறுவிய முதல் ஆட்சியாளர் இல்துமிஸ். ஓகேங்களா? அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்கள். 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய தொடக்க கல்வியும் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான 10, 12 எக்ஸ்ட்ரா அந்த டிகிரி அமைப்பை பரிந்துரை செய்த குழு இது. ஆன்சர் சி கோத்தாரி கல்விக்குழு. ஆன்சர் சி கோத்தாரி கல்விக்குழு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 7வது கொஸ்டின் 2 கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 7A 7B 2 கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 2 கொஸ்டினோட அதோட வருஷம் சொல்லி போடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 7வதுல ஏ பாருங்கள். டேசாம் ஆண்டு டாக்டர் C.S. ஜான் என்பவர் தரங்கம்பாடியில் 20 இலவச பள்ளிகளை
நிறுவினார்? 20 இலவச பள்ளிகளை நிறுவினர். அந்த வருஷம் போட்டுருங்க. அடுத்து 7ல் பி பாருங்கள். சர் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. ஓகே, 20 பள்ளிகள் நிறுவினர் சிஎஸ் ஜான். ஓகேங்களா, அது இயர் பாருங்கள். ஆன்சர் பி 1812. 20 இலவச பள்ளிகள்னா 1812. ஓகேங்களா. அடுத்து சர் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு அதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் சி 1854. 1854. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள். 8வது கொஸ்டின் பாருங்கள். அகோபிலா மடாலயம் கல்வி வளர்ச்சிக்கான நிறுவப்பட்டதாகும். ஆன்சர் ஸ்ரீரங்கம். டி ஆன்சர் ஸ்ரீரங்கம். ஓகேங்களா. ஸ்ரீரங்கம்னு அகோபிலா மடாலயம் கல்வி வளர்ச்சிக்காக நிறுவப்பட்டதாகும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 9வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் சி பீகார். ஆன்சர் சி பீகார். மிக பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் பீகார். இப்போ ரீசெண்டாக நாலந்தா பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது? காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 10வது கொஸ்டின் பாருங்கள். காந்தி கிராமிய கல்லூரி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆன்சர் சி 1975. ஆன்சர் சி 1975. காந்தி கிராமிய கல்லூரி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1975. ஓகேங்களா. அடுத்து 11வது கொஸ்டின். புதிய கல்விக் கொள்கை திருத்தப்பட்ட ஆண்டு எது? புதிய கல்விக் கொள்கை திருத்தப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் சி 1992. ஆன்சர் சி 1992. புதிய கல்விக் கொள்கை திருத்தப்பட்ட ஆண்டு 1992. ஓகேங்களா. அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்கள். 12வது கொஸ்டின் பாருங்கள். மடாலயங்கள் மற்றும் விகாரங்கள் மூலமாக டேஸ் அறிஞர் தங்கள் கல்வி பணியை மேற்கொண்டனர். ஆன்சர் ஏ புத்த. ஆன்சர் ஏ புத்த. ஓகேங்களா. புத்த அறிஞர் தங்கள் கல்வி பணியை மேற்கொண்டார். மடாலயங்களையும் மற்றும் விகாரங்களும். ஓகேங்களா. யார் இது பண்ணார்னா புத்த அறிஞர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 13வது கொஸ்டின் பாருங்கள். வேதம் என்ற சொல்லின் பொருள் எது? வேதம் என்ற சொல்லின் பொருள் எது? வேதம் என்ற சொல். ஆன்சர் அறிவு. வேதம்னாவே அறிவு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 14வது கொஸ்டின் பாருங்கள். டேஸ் இந்திய மக்களின் வாழ்க்கையில் ஓர் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது. ஆன்சர்
டி. ஓகேங்களா. கைவினைப் பொருட்கள் இந்திய மக்களின் வாழ்க்கை ஓர் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது. அவங்களோட சொந்த கைவினைப் பொருள்கள் வச்சு ஒரே இடத்துல அவங்களோட வாழ்க்கையை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து 15வது கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள். 1907ஆம் ஆண்டு டேஸ் என்ற இடத்தில் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் அமைக்கப்பட்டது. ஆன்சர் ஏ ஜாம்ஷெட்பூர். ஆன்சர் ஏ ஜாம்ஷெட்பூர். 1907ஆம் ஆண்டு ஜாம்ஷெட்பூர் என்ற இடத்தில் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. 16வது கொஸ்டின் பாருங்கள். 16வது கொஸ்டின் பாருங்கள். கொல்கத்தா அருகில் உள்ள எந்த இடத்தில் கீக்லி பள்ளத்தாக்கில் சணல் தொழிலகம் ஆரம்பிக்கப்பட்டது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல நேம். ஆன்சர் பி ரிஸ்ரா. ஆன்சர் பி ரிஸ்ரா. கொல்கத்தா அருகில் உள்ள ரிஸ்ரா இடத்தில் கீக்லி பள்ளத்தாக்கில் சணல் தொழிலகம் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக பாருங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் வந்து சி. ஸ்மித் வந்து கைவினைப் பொருள். ஓகேங்களா. ஸ்மித் வந்து கைவினைஞர். ஓகேங்களா. அப்போனா அவங்க ஸ்மித் வந்து அவங்களோட சொந்த கைவினைஞர்னால் சொந்த பொருளை வீட்டிலையே தயாரித்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. ஸ்மித் வந்து கைவினைஞர். அடுத்து டவேர்னியர் வந்து பிரெஞ்சு பயணி. ஓகேங்களா. இது வந்து 2வது. தாதாபாய் நவ்ரோஜி அவங்க என்ன பண்ணாங்க? செல்வ சுரண்டல் கோட்பாடு. ஓகேங்களா. தாதாபாய் நவ்ரோஜி வந்து செல்வ சுரண்டல் கோட்பாடு. அடுத்து பாலிகன்ஸ் அப்படின்னா பாலிகன்ஸ்னாவே என்னது? காகித தொழில். ஓகே, காகித ஆலயம். அப்போ 1 2 3 4. அடுத்து டாக்கானால மஸ்லின் துணி. ஓகேங்களா. இது வந்து 5. அப்போ ஆன்சர் ஸ்மித்னா கைவினைஞர், டர்வெனியர்னா பிரெஞ்சு பயணி, தாதாபாய் நவ்ரோஜினா செல்வ சுரண்டல் கோட்பாடு, பாலிகன்ஸ்னா காகித ஆலயம், அடுத்து டாக்கானா மஸ்லின் துணி. ஓகேங்களா. ஆன்சர் வந்து 4 2 5 3 1. அடுத்த கொஸ்டின் 18வது கொஸ்டின் பாருங்கள். கூற்றுகளை கவனி. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கூற்று இந்திய பருத்தி மற்றும் பட்டு துணிகளுக்கு புகழ் வாய்ந்தவை. கூற்று 2 இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆன்சர் ஏ. கூற்று 2மே சரி. ஓகேங்களா. கூற்று 2மே சரி. இந்தியாவில் பருத்தி மற்றும் பட்டு துணிகள் புகழ் வாய்ந்தவை, அது ஓகே தான். 2வது ஆங்கிலேயர்களால் ரயில்வே அறிமுகப்படுத்துது இந்தியாவில். ஓகேங்களா. கூற்று 2மே சரி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம் எது? கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம் எது? ஆன்சர் ஏ
கான்பூர். ஆன்சர் ஏ கான்பூர். கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம் எதுனா கான்பூர். ஓகேங்களா. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள். முதல் காகித ஆலை கல்கத்தாவுக்கு அருகில் பாலிகஞ்சி என்ற இடத்தில் துவங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் பி 1870. ஓகேங்களா. முதல் காகித ஆலை கல்கத்தாவில் அருகில் பாலிகஞ்சி என்ற இடத்தில் துவங்கப்பட்ட ஆண்டு எதுனா 1870. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. லெசன் நீங்கள் மறுபடியும் படிக்கலைன்னா, ஏன்னா பார்த்தேன் நான் அந்த கொஸ்டின்ஸ் ரெண்டுமே பிக் லெசன் தான், கொஞ்சம் பிக் லெசன் தான். நீங்கள் படிக்கலானாலும் மறுபடியும் போய் ரீட் பண்ணி கூட படிச்சுருங்க. டெஸ்ட்டு கூட படிச்சுட்டு கூட அட்டன் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். நீங்கள் இப்போதைக்கே அட்டன் பண்ணி பார்த்தது உங்களுக்கு எந்த கொஸ்டின் தெரிஞ்சிருக்கும் தெரியலன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எப்பயும் போல் உங்களோட மார்க், உங்கள் நேம் எப்படி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ டு ஆல். நாளைக்கு என்ன டாபிக்னு உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நாளைக்குரியது டே 16. ஓகேங்களா. அதில் 2 லெசன் பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள், அந்த ஒரு லெசன். ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் அந்த ஒரு லெசனும், காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை, இந்திய பெண்களின் நிலை 2 லெசனும் 8th ஸ்டாண்டர்ட் புக்கு ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா. 8th ஸ்டாண்டர்ட் புக்கு ஹிஸ்ட்ரியில் இருக்குது. மறுபடியும் அந்த லெசன் சொல்கிறேன். ஆங்கிலேயரின் ஆட்சியின் நகர்ப்புற மாற்றங்கள் அந்த ஒரு லெசனும், காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை, இந்த 2 லெசன் நாளைக்கு படிச்சுட்டு வந்துருங்க. நாளைக்கு கொஸ்டின் கேட்பேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.